ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சுல ஏர்னிங் வீடியோ போட்டுட்டு ஏன் போடலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா டிரைவர் பாஸ் எல்லாம் புதுசாக அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. 1 டே அன்லிமிடெட் பாஸ் இருந்தது, 3 டேஸ் அன்லிமிடெட் பாஸ் இருந்தது. இப்போ ஏர்னிங் பாஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 3 டே அன்லிமிடெட் பேக்கு ஓட்டி எப்படி நம்ம ஏர்னிங்ஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீக்கில் நம்ம ட்ரை பண்ணலாம். அதாவது இந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் ஓட்டிட்டு அந்த 3 டேஸுக்கு உண்டான அன்லிமிடெட் பேக் நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஏர்னிங்ஸ் 3 நாள் எடுக்க முடியுது இந்த வீக்கெண்டில் வெள்ளி சனி ஞாயிறு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருதுன்னு இந்த வீடியோவில் பதிவு பண்ணலாம். வெல்கம் பேக். நம்ம ஊபர் ஆப் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணி 3 நாளுக்கு உண்டான அன்லிமிட்டெட் பேக்கு நம்ம ஆக்டிவேட் கொடுத்துருக்கு. இது டிஃபால்ட்டாக நம்ம செட் பண்ணணும். இது பாருங்கள், செட் பண்ணி வச்சுருக்கேன் டிஃபால்ட்டாக. இது ஓகே கொடுத்துட்டு கீழே சேவ் கொடுத்தாச்சுன்னா டிஃபால்ட்டாக செட் ஆகிக்கும். ஃபஸ்ட்டு புக்கிங் எப்போ நம்ம எடுக்குதோ அப்போது அது ஆக்டிவேட் ஆகிக்கும். அது வரைக்கும் அது ஆக்டிவேட் ஆகுது. எந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு புக்கிங் எடுக்குதோ அந்த டைமில் ஆக்டிவேட் ஆகும். கிலோமீட்டர்லாம் 0 பண்ணியிருக்கிறேன். 10 மணி ஆகுது. 10 மணிக்கு தான் நம்ம கிளம்புறோம், வெள்ளிக்கிழமை. சரி, பார்க்கலாம் புக்கிங் வருதான்னு பார்த்துட்டு மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு புக்கிங் வந்திருக்கு நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு புக்கிங்கு நம்மளுக்கு எடுத்திருக்கோம். இங்கே க்ரீன் மெடோஸு அண்ணா சாலைக்கிட்டேருந்து ட்ரிப்ளிகன் ட்ராப்பு. இது பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு புக்கிங் முடித்த உடனே அந்த 72 ஹவர்ஸ் அன்லிமிட்டெட் பேக் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு காட்டுது பாருங்கள். மண்டே வரைக்கும் இருக்குது. வாலெட்டில் பார்க்கல எவ்வளோ பிடிச்சிருக்கு. 336 ரூபா மைனஸ் காணிக்குது பார்த்தீங்களா. இதில் 336ல் 305 ரூபா நம்மளுக்கு அந்த டிரைவர் பாஸுக்கு எடுத்திருக்காங்க, டாக்ஸோடு சேர்த்து. 26 ரூபா டாக்ஸு ப்ளஸ்ஸு கமிஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு புக்கிங்கே நம்மளுக்கு சென்னை ஒன்று தான் ட்ராப் வந்தது, பக்கத்தில் இருக்கிறது. அதனால் 4 கிலோமீட்டருக்கு தான் அந்த அமௌண்ட் 245 ரூபா வந்தது. பரவாயில்ல, நல்ல ஃபேராக தான் இருந்தது. ஆஃப் டே ஆகிடுச்சு. 1240 ரூபா ஓடி இருக்குது. சரி, இனிமேல் சாப்பிட்டு தான் பார்க்கணும் எவ்வளோ. வாலெட்டில் செக் பண்ணி பார்த்தாச்சுனாக்கா நம்மளுக்கு 317 ரூபா மைனஸ் காமிக்குது. ஃபஸ்ட்டு அதிகமாக காமிச்சிருந்து இல்லையா. இந்த லாஸ்ட்டு நடுவில் 3 புக்கிங்க்கு ஊபர் சைட்லேருந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் கமிஷன் மாதிரி போட்டிருக்கு பாருங்களேன். அதாவது நம்ம கஸ்டமர்கிட்ட கம்மியாக வாங்கும்போது ஊபர் அது போட்டு காம்பன்சேட் பண்ணுறாங்க. சில புக்கிங்கில் நமக்கு அதிகமாக எடுக்கிறாங்க பாருங்கள் நம்மக்கிட்டேருந்து. அதாவது 5% டாக்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 10 ரூபா 15 ரூபா பிடிப்பாங்க. அது இந்த மாதிரி டைமில் சில புக்கிங்கில் நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆக மொத்தத்தில் கமிஷன்ன்றது 0 பண்ணுற மாதிரி 0 பண்ணுறதுக்காக இந்த கால்குலேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம சாப்பிட்டு வேலையை பார்க்கலாம். எக்மோரில் இருக்கிறேன். சரி, அப்படியே நைட்டு ஆகிடுச்சு. நைட்டு கேளம்பக்கத்துலேருந்து மதுரை வாயில் வந்துட்டுருக்கிற டிராஃபிக் பாருங்களேன். போரூர் ஏரிக்கு முன்னாடியே இருக்குது. போரூர் டோலிலிருந்து அப்படியே நிற்குது. இன்னும் ஏரியே கிராஸ் பண்ணலை பாருங்கள். ஏரி புது பிரிட்ஜே தெரியுது பாருங்கள். இங்கேருந்து நிற்குது. 2.5 கிலோமீட்டர் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 hour ஆகிடுச்சு. அந்த புக்கிங் கேளம்பக்கம் டு போரூர் பார்த்திங்கன்னா 592 ரூபா நம்மளுக்கு கொடுத்தாங்க. அப்ரண்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 625 ரூபா காமிச்சுது. ஆனால் நம்மளுக்கு அதுலேருந்து அந்த 5% டாக்ஸ் போக 592 ரூபா வந்திருக்கு. ஆனால் கஸ்டமர்கிட்ட வாங்கினது கொஞ்சம் அதிகம். கஸ்டமர்கிட்ட எவ்வளோ வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்கிட்ட அந்த டோலு சேர்த்து ஆட் ஆகும் இல்லைங்களா. டோலு ஒரு 57 ரூபா டோல் ஆட் ஆகிடும். 32 ரூபா டாக்ஸு ஆட் ஆகிருக்கு பாருங்கள். கஸ்டமர்கிட்டேருந்து வாங்கினது 739 ரூபா வாங்கியிருக்கோம். அதில் டோலும் இந்த நம்ம டாக்ஸும் போக, டோலும் டாக்ஸும் சேர்த்து மைனஸ் பண்ணி மீதி 89 ரூபா காமிக்குது. 89 ரூபாயில் நம்மளுக்கு அந்த 35 ரூபா டோலு கழிச்சாச்சு அப்படின்னாக்கா ஊபருக்கு நம்ம 48 ரூபா கொடுக்கணும். அதாவது கஸ்டமர்கிட்டேருந்து அதிகமாக வாங்கின அந்த அமௌண்ட்லேருந்து நம்ம கமிஷன், நம்ம 5% டாக்ஸும் டோலும் போக நம்ம இந்த 48 ருபீஸு நம்ம ஊபருக்கு செலுத்த வேண்டியிருக்கும். அதுதான் இதில் காமிக்குது. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னாக்கா அது ஆரோ இருக்கும். அந்த ஆரோ கிளிக் பண்ணாக்கா அந்த டீட்டெயில்ஸு காமிக்கும். ஆக ஊபர் எவ்வளோ கமிஷன் வாங்கியிருக்குன்னு 45 ரூபா எடுத்திருக்குன்னு சொல்லி காமிக்குது. சரி, வெயிட் பண்ணுவோம். அடுத்த புக்கிங் பார்த்துட்டு கிளம்புவோம். நைட்டு 7:30 மணி ஆகுது. 2550 ரூபா தான் ஓடி இருக்கு. சரி, பார்க்கலாம் நைட்டு ஏதாச்சும் புக்கிங் கிடைக்குதான்னு பார்த்துட்டு மூவ் பண்ணுவோம் இங்கேருந்து. சரி கைஸ், நைட்டு கிட்டத்தட்ட சோழிங்கநல்லூர்கிட்ட வந்துட்டேன். அதாவது 359 ரூபா லாஸ்ட் புக்கிங்கு. மொத்தமாக நம்ம 3582 ரூபா ஓட்டியிருக்கோம். மதுரை வாயிலேருந்து ஒரு வழியாக நம்ம சோழிங்கநல்லூர் வந்ததே பெரிய விஷயம். 3582 ரூபா ஓடி இருக்குது. ஆனால் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 228 கிலோமீட்டர் ஓடி இருக்குது.
சனிக்கிழமை நம்ம லேட்டாக தான் புக்கிங் எடுக்கிறோம். ஏன்னா காலையில் ஒரு செல்ஃப் டியூட்டி இருந்துச்சு. எடுத்தது 5 மணிக்கு மேலே தான் நம்ம இன்றைக்கி எடுக்கிறோம். இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எவ்வளோ ஓடுதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ கிலோமீட்டர் ஜீரோ பண்ணியிருக்கிறேன். ஜீரோ பண்ணிவிட்டு நம்ம கிளம்புவோம். ஃபஸ்ட்டு புக்கிங் வந்திருக்கு பாலவாக்கத்துலேருந்து ட்ரிப்ளிகன். நேற்று ட்ரிப்ளிகன் தான், இன்றைக்கும் ட்ரிப்ளிகன் ட்ராப் வந்திருக்கு. கிளம்புவோம். இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு நம்ம ட்ரிப்ளிகனில் உட்காந்துருக்கோம். இன்றைக்கி இன்சென்டிவ் போட்டிருந்தாங்க. 13 புக்கிங்க்கு 400 ரூபாய் இன்சென்டிவ் போட்டிருந்தாங்க. நம்மளால் எடுக்க முடியாது, ஏன்னா நம்ம காலையில் அந்த செல்ஃப் டியூட்டி இருக்கிறதுனால நம்ம மூவ் பண்ணியாச்சு. இன்றைக்கும் நாளைக்கும் இருக்குது, சனி ஞாயிறு 2 நாள் கொடுத்துருக்காங்க. சரி பார்ப்போம். நம்ம இந்த புக்கிங் 365 ரூபா 385 ரூபா நம்மளுக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு புக்கிங் முடிச்சிருக்கோம். அடுத்த புக்கிங் எங்கே வருதுன்னு பார்க்கலாம். நைட்டு 11 மணி வரைக்கும் ஓட்ட முடிஞ்சால் ஓட்டலாம். நம்ம அங்கேருந்து மூவ் பண்ணி ஏர்போர்ட் ட்ராப் வந்திருந்தோம். ஏர்போர்ட் ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த புக்கிங் வந்தது. புக்கிங் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஏரோஹப் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். அங்கே வந்தாக்கா கஸ்டமரு புக்கிங் கேன்சல் பண்ணிவிட்டான். சரி வெயிட் பண்ணி அடுத்த புக்கிங்கும் நம்மளுக்கு அசைன் ஆயிடுச்சு, படூர் ட்ராப்பு. சரி அதை எடுத்துகிட்டு உக்காந்துருக்கோம். கஸ்டமர் வரேன்னு சொல்லியிருக்கிறான் போல், கேன்சல் பண்ணாமல் இருந்தால் சரின்னு சொல்லிட்டு உக்காந்துருந்தோம். அப்புறமா நைட்டு ஒரு வழியாக படூர் முடிச்சுட்டு கடைசியில் பெருங்குடி ட்ராப் வந்த 296 வந்துச்சு. ஆக மொத்தம் 1783 ரூபா இன்றைக்கி ஓடி இருக்கு. சனிக்கிழமை அதுமா கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 96 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இன்றைக்கி நம்ம பீக் ஹவரில் மட்டும்தான் ஓடி இருக்கு. 5 ஹவர்ஸ் தான் ஓட்டி இருக்குது. 1800 ரூபா ஓட்டி இருக்குது. இது ஒரு டீசெண்டான ஃபேர் தான். கிட்டத்தட்ட கிலோமீட்டருக்கு 20 ரூபா கிட்ட வந்திருக்கு. இது நல்ல ஃபேராக தான் இருக்குது. நேற்று தான் நான் கொஞ்சம் 15 ரூபா 50 காசு தான் ஆவரேஜ் கிலோமீட்டருக்கு வந்தது. அது கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டு இருந்தது. சரி நாளைக்கு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதுமா நம்ம 10 மணிக்கு வண்டி எடுக்கலான்னு வண்டியில் உட்காந்துருக்கிறோம் ரெடி ஆகிட்டு. நேற்று நைட்டு 11 மணிக்கு முடிச்சது ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியிருக்கு இல்லையா. நேற்று ஆனால் நல்லா இருந்துச்சு. ஈவினிங் பீக் டைமில் தான் நல்லா ஓடிச்சு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஓட்டுறதும் சேர்த்து இந்த வீடியோவில் பதிவு பண்ணி 3 டேஸுக்கு உண்டான வீக்கெண்டு ஏர்னிங் சூப்பரோடது நம்ம சொல்லலான்னு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுக்காக தான் இந்த 3 நாள் ஓடுறது. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த 1 டே பாஸு, 1 டே பாஸ் இல்லை 3 டே பாஸு, 3 டே அன்லிமிட்டெட் பாஸ் எடுத்தாச்சுன்னா லாபமாக நஷ்டமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எவ்வளோ ஓட்ட முடியும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறோம். இன்றைக்கும் சேர்த்து ஓட்டிட்டு நாளைக்கு பார்க்கலாம் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக. நம்ம இன்றைக்கி நேற்று ஓட்டினது கிலோமீட்டர் ஜீரோ பண்ணிக்கோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா. ஜீரோ பண்ணிவிட்டு நம்ம ஊபர் ஆப்பு லாகின் பண்ணுவோம். ஆன்லைன் போய்க்கும், கிளிக் ஆன்லைன் போயிடுச்சு. இன்றைக்கி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு புக்கிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அண்ணா சாலையிலேருந்து தான் வந்துச்சு. அண்ணா சாலையிலேருந்து புருஷவாக்கம் தான் ட்ராப்பு. புருஷவாக்கம் ட்ராப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்த்தாக்கா ஃபுல்லாக சர்ஜிங்கில் இருந்தது, ஹெவி சர்ஜிங்கு. ஆனால் புக்கிங் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வர மாதிரி இருந்தது. நம்ம இந்த புருஷவாக்கம் கோயிலுக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கோம். ரொம்ப தூரத்துலேருந்து வரதுனால புக்கிங் எடுக்க முடியல. இதனால ஒரு ஷார்ட் புக்கிங் வந்திருக்கு, 100 ரூபா புக்கிங்கு. பெரிய புக்கிங் நமக்கு அசைன் ஆகாது. இது ஒரு 100 ரூபா புக்கிங், 1 கிலோமீட்டருக்கு 135 ரூபா ட்ராப் பண்ணிவிடுவோம். அப்படியே ஓட்டிட்டு ஈவினிங் ஆகிடுச்சு. 8 ட்ரிப் முடிச்சு நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டு முடிச்சு 200 ரூபா இன்சென்டிவும் வாங்கியாச்சு. நைட்டு 6:45 ஆகுது. நம்ம நீலாங்கரில் இருக்கிறோம். நீலாங்கரில் வந்து கேஸ் போட்டுட்டு உக்காந்துருக்கோம். 2500 ரூபா ஓட்டியாச்சு. 6:45 தான் ஆச்சு. புக்கிங் வந்துச்சுன்னாக்கா ஓட்டுவோம். 2600 ரூபாய் கிட்ட ஓடி இருக்குது. நீலாங்கரில் உட்காந்துருக்கோம். கேஸ் இல்லாமல் இருந்தது. கேஸ் போட்டுட்டு நம்ம நைட்டு கண்டினியூ பண்ணுவோம். நைட்டு கண்டினியூ பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். புக்கிங்ஸ் வருது, துறப்பாக்கம் பெருங்குடி அந்த சைட்லேருந்து தான் வருது. 20 நிமிஷம் 25 நிமிஷம் தூரத்துலேருந்து வந்தால் எப்படி போகிறது? அப்படி போகிறதுக்குள்ளேயே கஸ்டமர் கேன்சல் பண்ண மாட்டாங்க. அதனால் எடுக்காமல் விட்டுட்டோம். சரி உக்காந்துருக்கோம். நாளைக்கு மண்டே காலைல 10 மணி 10:20 வரைக்கும் இருக்குது. நைட் ஓட்டினா தான் கட்டுப்படி ஆகும். இப்போ பாருங்கள் 522 ரூபா ஏர்போர்ட் ட்ராப் வந்தது. அக்செப்ட் அனதர் டிரைவர்ஸ் அந்த மாதிரி தான் காமிது. பெரிய புக்கிங் எல்லாமே இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு சின்ன புக்கிங் ஏதாவது வந்தால் தான் அசைன் ஆகும். பார்த்துக்கலாம். இன்னும் டிமாண்ட் இல்லையா என்னன்னு தெரில. புக்கிங் ரொம்ப நேரமாக வரல. இங்கே பார்த்தோன்னா இங்கே நல்லா ரெட்டாக தான் இருக்குது. ஹை டிமாண்டு தான் இருக்குது. ஏன்னா 7 மணி தானே ஆகுது. கொஞ்சம் டைம் ஆக தான் புக்கிங் பீக் ஆகும். எல்லாமே தூரத்துலேருந்து வரதுனால எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. பெருங்குடி போய் பிக்கப் பண்ணணும். பெருங்குடி நீலாங்கரிலேருந்து பெருங்குடி போய் பிக்கப் பண்ணுறதுக்குள்ளே கஸ்டமர் அவங்க வேலைக்கு பார்த்து போயிடுவாங்க. நம்ம வெயிட் பண்ணி சின்ன புக்கிங் ஏதாவது நம்மளுக்கு விழும்.
பெரிய புக்கிங் அசைன் பண்ணாலும் விழாது. இது பாருங்க, சின்ன புக்கிங் பெருங்குடி போயிடலாம். நீலாங்கரை டு பெருங்குடி 230 ரூபா, 5 கிலோமீட்டரு. அசைன் ஆகுமா? அசைன் ஆகிடுச்சு பாருங்கள். சின்ன புக்கிங்னாலுமே நம்மளுக்கு அசைன் ஆகும். 4 கிலோமீட்டர் தான் ட்ராப்பு. அது முடிச்சுட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். அப்படியே நம்ம நைட்டு கண்டினியூ பண்ணி ஓட்டிட்டு கடைசி புக்கிங் எடுத்தாச்சு. இன்றைக்கி டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3900 ரூபா ஓடி இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக 11 ட்ரிப் ஓட்டி 31 பாயிண்ட் எடுத்திருக்கு. 11 ட்ரிப்ஸு ஓட்டியிருக்காங்க. அதாவது 12 ஹவர்ஸ் ஓட்டியிருக்கேன். 12 ஹவர்ஸுக்கு மேலே ஓட்டியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 250 கிலோமீட்டர், 251 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 30 கிலோமீட்டர்கிட்ட ராப்பிடோவில் 2 புக்கிங் எடுத்திருக்கேன். அதனால தான் அந்த 220 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். இது ஆவரேஜாக பார்த்தாச்சுனாக்கா நம்மளுக்கு கிலோமீட்டர் ஒரு 17 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வருது. 3 டேஸுக்கு உண்டான அன்லிமிட்டட் பாஸோட ஏர்னிங்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அதாவது மொத்தமாக நம்மளுக்கு சேர்த்து 3 நாள் சேர்த்து இந்த பாஸுக்கு 305 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. 305 ரூபாய்க்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,100 இல்லை 10,150 ரூபா அந்த மாதிரி ஓடி இருக்கு இந்த ஏர்னிங் பாஸில். டோட்டலாக அந்த இது கூட ஒரு 300 ரூபா இன்சென்டிவ் கிடச்சிது. அதனால தான் அந்த 10,200 10,100 இந்த இன்சென்டிவ் இல்லாத 9,850 கிட்ட ஓடி இருக்கு. இதுதான் ஏர்னிங்ஸு. ஃபேரும் இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெள்ளிக்கிழமை ஓட்டினது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிலோமீட்டருக்கு 15 ரூபா 50 காசு தான் வந்தது. எம்டி எல்லாம் சேர்த்து எம்டி அவாய்ட் பண்ணியாச்சுனாக்கா நம்மளுக்கு ஒரு 16 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வந்திருக்கும். சனிக்கிழமை பார்த்தாச்சுனாக்கா நம்மளுக்கு ஒரு 20 ரூபா அந்த ரேஞ்சில் வந்தது. 19 ரூபா 20 ரூபா ரேஞ்சில் வந்தது. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு 16 ரூபா 50 காசு, 17 ரூபா, மேக்ஸிமம் 17 ரூபா தான் வந்திருக்கு. எம்டி எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா எம்டி சேர்க்காம இருந்தால் 17 ரூபா வரும். எம்டியும் சேர்த்துனாக்கா 16 ரூபா 50 காசு அதுக்குள்ளே தான் கிடச்சிருக்கு. ஆனால் கண்டினியூஸாக ஓட்டும்போது நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது. கிலோமீட்டர் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓடுற மாதிரி இருக்குது. சரி, இதில் நேற்று ராப்பிடோவில் ஒரு 800 ரூபா ஓட்டியாச்சு. நைட்டில் ஊபரில் புக்கிங் வரல அன்டைமில். அந்த டைமில் ராப்பிடோவில் 2-3 புக்கிங் எடுத்துகிட்டு அது ஒரு 800 ரூபா ஓட்டியிருக்கேன். மொத்தமாக நம்ம இந்த 3 நாளில் பார்த்திங்கன்னா 11,000 ருபீஸ் ஓட்டியிருக்கோம். இந்த வீடியோ இவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ட்ரை பண்ணுவோம். இதை புதுசாக ஏர்னிங் பாஸ் கொண்டு வந்திருக்கு இல்லையா, அது எப்படி நம்ம மல்டிபிள் டாக்ஸியில் ஓட்டி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு கேள்விக்கு உண்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பதிவு பண்ண ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.